கொஞ்சம் வார்த்தையை விடாம, ஏன்னா லக்னத்துல இப்போ கேது உட்கார்ந்துருக்கார். ராகு கேது எதுவாக இருந்தாலும் நமக்கு தெரியும், அது பாம்புன்னு நமக்கு தெரியும். 2ஆம் இடம் புதனுடையது, காரகத்துவம் 2ஆம் இடம் புதனுடையது. அந்த புதன் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கக்கூடியவர்கள். புதன் ஒருத்தருக்கு நல்ல நிலைமையில தனி புதனா இருந்தாருன்னா ஏற்றமா இருக்கும் சார், அற்புதமா இருக்கும். இந்த 5 மாதங்கள் இருக்கு, ஜூன் டு அக்டோபர், வைகாசி டு புரட்டாசி, மிக மிக அற்புதத்தை தரக்கூடிய மாதங்களா இருக்கும். முன்ன பின்ன ஒரு 10 நாள் 15 நாள் முன்ன பின்ன இருக்கலாம் சார், பார்த்துக்கோங்க. சரியா? இந்த 5 மாதங்கள் நமக்கு ஏற்றத்தை புரட்டி போட, வாழ்க்கைக்கே ஒரு அற்புதமான மாதங்கள் சார். அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இந்த 5 மாசத்துக்கு நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு. ஏன்னா இந்த 5 மாசத்துல தான் இந்த மாதிரி 30 வருஷத்துக்கு சனி கடகத்துக்கு வரலாம். ஆனால் சனி கடகத்துக்கு வரும்போது, சாரி, குரு கடகத்துக்கு வரலாம், வருஷத்தோடு குரு கடகத்துல ஏற்றம் தரலாம். ஆனால் அந்த குரு தான் வீட்டை பார்க்குற, அந்த தான் வீட்டில் சனி உட்கார்ந்து இருக்காருங்கிறது கிடைக்காது. அது ஒரு 200 வருடங்களுக்கு 300 வருடங்களுக்கு ஒரு முறையே தான் அந்த மாதிரி ஒரு தத்துவம் நமக்கு கிடைக்கும். சனி அமர்ந்திருப்பது, ஏன்னா சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாரு, குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றாரு. சனி குருனுடைய வீட்டில் உட்கார்ந்து குருவால் பார்க்கப்படக்கூடியது அப்படிங்கிறது நம்முடைய 7, 8, 9ஆம் பார்வையாக குரு பார்க்கிறார். 4ஆம் வீட்டை பார்க்கிறார், 9ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 8ஆம் வீடு அப்படிங்கிறது 8 அப்படிங்கிறது ஆயுள் ஸ்தானம், 8ஆம் வீடுங்கிறது ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கிறார். லாங்விட்டி, ஹாப்பினஸ், நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய இடம் சார் 8ஆம் இடம். அந்த இடத்துல ஸ்திரமாக உபயராசியில சனி உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விசேஷம். ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன், நம்ம கிளியர் திங்கிங் இருக்கும் சார். குருவனுடைய பார்வை வந்து கிளியர் திங்கிங், ஆசிலேஷன் ஆஃப் மைண்டே இருக்காது. எதை எடுத்தாலும் எதை செய்தாலும் ஒரு ஸ்திரமாக செய்யக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது குருவும் சனி காம்பினேஷன். சார், குரு சனி காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்திரமான தன்மையை கொடுக்கக்கூடியது.